தேர்தல் கொண்டாட்டம், ஜனநாயக திருவிழா. அனைத்து வேட்பாளர்களுக்கும் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். டிஜிபிக்கு அர்ச்சனா பட்நாயக் கடிதம். சார், அண்ணன் பேர் கௌதம், பெரிய ஐடி கம்பெனி. சேலரிலாம் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக இருக்குது. அம்பிக்கு திருநெல்வேலி போலையே. ஆமாம் சார், ஆனால் நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். அம்பி, எனக்கு வீடு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆச்சாரம், ஒரு ஹார்மோனி எப்பவுமே பார்ப்போம். அதுவும் நான்வெஜ் சமைக்கிறது, இந்த மற்ற ஊர்ல இருந்து வரவங்க பழக்க வழக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கை செட் ஆகாது தம்பி. நீங்கள் மற்ற வீடு பார்த்துக்கிறது பெட்டர். தம்பிக்கு புரியுதுல்ல சார்? என் தகுதியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே என் தட்டை பற்றியும் என் ஊரை பற்றியும் பேசுகிறீங்க சார். இது என்ன சார் நியாயம்? இது நியாயம் இல்லை தம்பி, இது சாய்ஸ். தம்பி, ஆளு பார்க்குறப்ப ஆச்சாரமான ஆளாக பார்த்து கூட்டு வா தம்பி. அப்போ தான் நமக்கெல்லாம் செட் ஆகும். என்ன? என்ன கௌதம், அந்த டல் கலர் கொஞ்சம் மாற்றுங்க. அது ரொம்ப லோக்கலாக இருக்குது. கொஞ்சம் எலைட் லுக் கொண்டு வாங்க. சார், எது எலைட் கலர், எது லோக்கல் கலர்? என்னாச்சு கௌதம், இன்னைக்கு ரொம்ப தத்துவமாக பேசுகிறீங்க. வீடு கிடைக்கலையா? சார், என் தகுதிக்கு முன்னாடி என் ஜாதியை நிறுத்துகிற இடத்துல நான் எப்படி சார் நிம்மதியாக வாழ முடியும்? நீங்கள் சொல்கிற இந்த டிசைன் எத்திக்ஸ் எல்லாம் வெறும் ஸ்க்ரீனில் மட்டும்தானா? நிஜ வாழ்க்கையில் கிடையாதா? கௌதம், இந்த உலகம் இப்படித்தான். தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் இதெல்லாம் மாற போறது இல்லை. பிஸ்னஸை பாருங்க. ஓட்டு போடுறது மட்டும் அரசியல் இல்லை. என் தகுதியை தரம் பிரிக்கிற சனாதன சாதி திமுறை உடைக்கிற ஒரு கொள்கையை தேர்ந்தெடுக்கிறது தான் அரசியல். ஆத்துல பேசிட்டு இருந்தா இந்த முறையாச்சும் நம்ம தர்மத்துக்கான சிஸ்டம் வரணும்னு. அப்பதான் நம்ம ஸ்பேஸ் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். எப்படியாச்சும் வந்துடணும். நான் ஒரு சின்னத்துக்காக ஓட்டு போடலை. என் சாதிய அடையாளத்தை விட என் உரிமைக்கும் மாண்புக்கும் மதிப்பு கொடுக்கிற சட்டத்துக்காக ஓட்டு போடுறேன்.